வரதா ஒன்ன எனக்கு எப்படி தெரியணும் பார்க்குறியா? ஒன்றை மட்டும் இல்லை, உங்கள் அண்ணன் ராம்குமாரை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். யாரு? எங்க அண்ணன் ராம்குமாரியா? நீ தேடிட்டு இருக்கிய உங்கள் அண்ணன் ராம்குமார் தான். எவ்வளோ வச்சிருக்க? ஒரு குவார்டர் கூட பத்தாதையா? அடப்போயா. பொறு 5 10 10 100 எனக்கு கை வந்தா கலை. ஏய் வாயா சொல்கிறேன். உங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவனோட இறக்க குணத்து முன்னாடி கர்ணன் கூட தோற்று போவான். நாங்கள் 2 பேரும் ஒன்றால் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எங்கள் அண்ணன் கங்காதரங்கிட்ட வேலை. கங்காதரன் நானும் உங்கள் அண்ணனும் அவங்ககிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். என்னை விட நான் படு லோக்கல். ஆனால் உங்கள் அண்ணன் அப்படி இல்லை. அவன் சொந்தமாக நடத்தின பிஸ்னஸில் ஏகப்பட்ட நஷ்டம். அப்போ இந்த கங்காதரன் தான் பணம் கொடுத்து சரி கட்டினான். அதுக்கப்புறம் மேலும் உதவி செஞ்சு பிஸ்னஸை கண்டினியூ பண்ண வச்சான். அதில் உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப குஷி. கங்காதரனை கடவுள் மாதிரின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் அந்த பாவிப்பைய கங்காதரன் உங்கள் அண்ணனோட சொந்த கம்பெனியிலே அவனுக்கே தெரியாமல் தன்னோட பிஸ்னஸை செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்ன பிஸ்னஸ்? சாவுக்கு சமமான போதை மருந்து கடத்தல். கங்காதரன் இந்த தொழிலில் பெரிய ஆளு. போதை மருந்து கடத்துறதுனால இந்த ஊரில் அவனுக்கு பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். என்ன சொல்ற? நீ மட்டும் இல்லை, உங்க அண்ணனும் இப்படிதான் பயந்தான். நோ 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 மிஸ்டர் கங்காதரன், என் பலவீனத்தை நீங்கள் ரொம்ப பயன்படுத்திட்டீங்க. எப்போ என் கைக்கு விலங்கு வருமோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷம் பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். என் கம்பெனி பேரில் நீங்கள் நடத்துகிற இந்த சட்டவிரோதமான பிஸ்னஸ் இதோடு நிறுத்திடுங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். இதை பாருங்கள் மிஸ்டர் ராம்குமார், போதை பழக்கத்துக்கு அடிமையானவன் எப்படி அந்த பழக்கத்தை விட முடியாதோ அந்த மாதிரி தான் போதை மருந்தை கடத்துறவனும் அதை மாற்றிக்கவே முடியாது. சார், உங்ககிட்ட வாங்கியிருக்கிற கடனுக்காக என் கம்பெனி ஒன்று நான் உங்கள் பேருக்கு எழுத்து கொடுத்துட்றேன். என்னை நம்பி என் தம்பியும் என் மனைவியும் இருக்காங்க. அவங்க எங்கே நடுத்தருவுக்கு வந்துடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்கு. நமக்கு எதுக்கு சார் இந்த பிஸ்னஸ் எல்லாம்? விட்டுலாமே. நோ புத்திமதி சொல்லாதீங்க மிஸ்டர் ராம்குமார். அது சும்மா இருக்கிறவங்க சோம்பேறிக்கு சொல்கிற வார்த்தை. ரைட், குடியை கெடுக்குன்னு எல்லா பாட்டிலும் எழுதி வச்சுருக்கான். அதுக்காக குடிக்கிறத யார் நிறுத்துறா? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டிருக்கா. அதுக்காக சிகரெட் குடிக்கிறத விட்டுடுறாங்களா என்ன? கவர்மெண்ட் சொல்கிற புத்திமதியவே மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. ஆஃப்டர் ஆல் நீ சொல்லியா நான் கேட்க போகிறேன்? லிசன், நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கன்னு நினைக்கிறேன். பேசாமல் ஒன்று செய். ஏதாவது பெங்களூர், மைசூர், ஊட்டி, கொடைக்கானல்னு குடும்பத்தோட ஜாலியாக போயிட்டு வா. இந்த கெட்டதெல்லாம் மறப்ப. ரொம்ப நன்றிங்க. அன்றைக்கி நஷ்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்த என் கம்பெனியை மீட்ட உதவினப்போ மட்டும் உங்கள் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். கவர்மெண்ட் சொல்கிற புத்திமதிகள் வேணால் உங்கள் வசதிக்காக பொய்ன்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த கவர்மெண்ட்டோட பத்திரம் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உண்மையை தான் பேசும். ஓகே, என்ன முழிக்கிறோம்? இந்த கம்பெனியில் நடக்கிற எல்லா தில்லுமுலுக்கும் நீதான் காரணங்கிற ப்ரூஃப் இந்த பத்திரத்தில் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டியா? இந்த மாதிரி கொளுத்துறதுக்கு உனக்கு எத்தனை காப்பி வேணாலும் தரேன். ஆனால் இதோட ஒரிஜினலை உன்னோட நிழல் கூட தொட முடியாது. சரி, நீ ரொம்ப குழம்பிருக்கேன்னு நினைக்கிறேன். பேசாமல் ஒன்று பண்ணு, ஒரு வாரத்துக்காவது பெங்களூர், மைசூர், ஊட்டி, கொடைக்கானல்னு போயிட்டு வா. அப்போ தான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஓகே? அந்த சமயத்தில் தான்
உங்க அண்ணன் உன்னை பெங்களூர்ல பார்த்ததா என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் உங்களை பார்த்தாரா? எங்க எப்ப பார்த்தாரு? நீ உட்கார்ந்துருக்கியே இதே இடத்துல தான். இதே இடத்துலயா? இங்கதான். இதுதான் என் உலகம். இங்க நான் தான் ராஜா. நீ என்கிட்டே போய் சொல்றியா உன் தம்பி இங்க வருவான்னு? சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசாதப்பா. அவன் கண்டிப்பா வருவான். என் தம்பி பத்தி உனக்கு தெரியாது. பெங்களூர் கால் புக் பண்ணிருக்கேன், வந்துருவான். இல்ல 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 அவன்கிட்ட என் கஷ்டத்தை எல்லாம் சொன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவான்ப்பா. சார் உங்களுக்கு போன். பத்தியா சொன்னல, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஓடி வந்துடுவான். அவன் அப்படிதான் வந்துடு. இங்கே இரு. பரத், நான் ராம்குமார் பேசுறேன். ப்ளீஸ், நான் தான் பேசுறேன்ப்பா. நான் மெட்ராஸ்ல தான் பேசுறேன். போலீஸ்காரங்களா நீங்க? பணக்கார பங்களாவில இருந்து கேவலம் ஒரு டெலிபோனை சுத்தினா பறந்து வர நீங்க இந்த ஏழை ஜனங்க காவல் நிலையத்துக்கு வந்து கைகட்டி நின்று கண்ணீரோட கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுக்கிறவே மாட்டீங்க. காவல் நிலையமா? காவல் யாருக்கு சார் காவல்? யாருக்கு இந்த காவல் நிலையம்? கடத்தல்காரங்களுக்கு ஜெயில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏசி ரூம், கஞ்சிக்கே வழி இல்லாத இந்த ஏழை ஜனங்களுக்கு லாக்கப் ரூமா? லாக்கப் ரூம். இதோ இந்த மாதிரி ஏழை ஜனங்கள் மேலதான் அவங்க காட்டு தருப்பாரலாம். இவங்க கைக்கு காப்பு போடுங்க. அந்த கங்காதரேட்ட உங்க மரத்துல காட்ட முடியுமா? போங்கயா, எல்லாம் போங்க. அவன் வீசி எறிகிற எச்சி எலும்பு துண்ட சாப்பிட்டு இந்த அப்பாவி ஜனங்க மேல பாயுங்க. சபாஷ் இன்ஸ்பெக்டர், சபாஷ். நல்லா பண்றீங்க, ரொம்ப நல்லா பண்றீங்க. இப்ப நான் மட்டும் ஒரு மாண்புமிகுவா இருந்திருந்தா எல்லா அரசாங்க மரியாதைகளையும் கொடுத்து பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு மெடலையும் குத்தி உங்களை பதவி உயர்த்திருப்பேன். எங்க கிளம்பிட்ட? இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆகணும். எஸ், யூ ஹேவ் டு பே ஃபார் திஸ். யூ ஹேவ் டு பே ஃபார் திஸ். இந்த பாரிஸ்டர் விஸ்வநாத் வெளியூர்ல இருந்து வர எத்தனையோ கேஸ் எடுத்து நடத்தியிருக்கேன். பெரிய பெரிய கம்பெனி ப்ராப்ளத்தெல்லாம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனா என் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எனக்கு தெரியாம போச்சு. ராம்குமார் காணாம போய் ஒரு மாசம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த பிரச்சனையை என்கிட்ட சொன்னீங்களா? அப்ப நீங்க வெளியூர் போயிருந்ததா சொன்னாங்க. ஆமா, ஒரு கேஸ் விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன். என் குழந்தைங்களை விட எனக்கு இதுவா முக்கியம். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அண்ணி ஃபோன் பண்ணலாம் தான் சொன்னாங்க. நான் தான் வேணான்ட்டிங்களா? ஓஹோ, ஏன்னா இப்போ நீங்கள் தான் ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிட்டீங்களே, அதனால இவனோட உதவியெல்லாம் தேவைப்படாதுன்னு நீங்களே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அந்த முடிவு இன்னைக்கு உன்னை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கு பார்த்தியா? உன் நல்ல நேரம் நான் இன்னைக்குன்னு பார்த்து ஊரில் இருந்தேன். அப்படி இல்லைன்னா உன்னை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு இந்த அப்பாவி பொண்ணு என்ன கஷ்டப்பட்டிருப்பா. அங்கிள், உங்களுக்கு தான் எல்லா மேட்டரும் தெரியும்ல. அம்மா, நீ போய் டீ கொண்டம்மா. அங்கிள், நான் சொல்றது நம்புங்க. கங்காதரன் தான் அண்ணனை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அவரை பத்தி உங்க அண்ணன் என்கிட்ட பல தடவை பெருமையா சொல்லியிருக்காரு. ஏன், பல தடவை உங்க அண்ணனுக்கு கூட உதவி செஞ்சிருக்காரு. உதவி செய்யல அங்கிள், உதவி செய்யற மாதிரி நடிச்சு சிக்க வைக்கிறதுக்காக சதி பண்ணியிருக்கான். இது பார், உங்க அண்ணன் மேல எனக்கு மட்டும் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? உங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கேன். சீக்கிரமே கிடைச்சிருவான். ஏ பரத், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சாப்பிடாம தூங்காம அலைஞ்சு உடம்புக்கு எடுத்துக்குவீங்க? என் உடம்ப பத்தி எனக்கு கவலை இல்லை. என் அண்ணன் கிடைச்சாகணும். அதுக்காக என் உயிரை கூட தர தயாரா இருக்கேன். நான் சொல்ல இல்லை, இந்த ஒரு மாசமா நான் போய் பார்க்காத ஆள் கிடையாது, தேடாத இடம் கிடையாது. பைத்தியக்கார மாதிரி சுத்துறேன். எந்த பிரயோஜனம் இல்லை. என்னை அண்ணியும் பார்க்காம அவர் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எங்களை பார்க்கறதுக்காக அண்ணன் எப்படியெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அவர் ஏதோ ஆபத்துல சிக்கியிருக்காருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா எங்க இருக்காருன்னு சரியா தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு கடைசியா கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு ஆள் கங்காதரன். அவரை சந்திச்சேனா இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். இல்ல பரத், ரொம்ப குழம்பிருக்கீங்க. என்ன கேட்டா கங்காதரனை நீங்க இப்ப பார்க்காம நாளைக்கு நம்ம வக்கீல் விஸ்வநாத் சாரோட போய். இல்ல இந்து, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு. சார், கங்காதரன் அதோ அங்க இருக்க. மிஸ்டர் கங்காதரன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிஏ கிட்ட கூட்டு போ. இல்ல, நான் உங்ககிட்ட தான் பேசணும். நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து பாருங்க. நாளைக்கு இல்ல, இங்கேயே இப்பவே பேசி ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. என்னப்பா இதெல்லாம்? இந்த மாதிரி பாட்டிலாம் வந்து எங்க அண்ணன் எங்க? உங்க அண்ணன் என்ன கிடைக்கலையா? நான் இது விஷயமா அன்னைக்கே கமிஷனுக்கு ஃபோன் போட்டு பேசி எல்லா ஏற்பாடு. இந்த பார்ட்டியில உன் மானம் போறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு உண்மையை சொல்லிடு. வெயிட்டா, கொஞ்சம் பீட்டர் வர சொல்லு. இதை பாரு பரத், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பெரிய மனுஷங்கிற போர்வையில நீ எப்படிப்பட்டவன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லப்பா, என்னை பத்தி நீ இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல. என்னை பகைச்சுக்கிட்ட யாரும் உயிரோட இருந்ததில்லை. இந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க மிஸ்டர் கங்காதரன். எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, உன்னை அடிக்கிற அடியில ஏண்டா பிறந்தவனு நீ ரொம்ப வருத்தப்படுவ. இப்ப எந்த நாய்களோட தைரியத்துல நீ கொலைக்கிறியோ அதுங்க ஒண்ணு கூட உன் பக்கத்துல நிக்காது. இப்ப போறடா, நாளைக்குள்ள என் அண்ணனை என்கிட்ட ஒப்படைக்கல உன் ரத்தத்தை நான் உறிஞ்சிருவேன்டா. உனக்கு நான் தாண்டா ஏம. இல்ல, எனக்கு ஒரு ஐம் ஆல் ரைட். ஐம் ஆல் ரைட். பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கா, சாராயத்தை குடிச்சு வந்து கலாட்டா பண்றான். யூ கேரி ஆன் ஜென்டில்மேன்.